வெல்கம் பேக் யூகே இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், அந்த எக்ஸல் டியூட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கான்செப்ட் Vlookup. ஓகே, Vlookup அப்படிங்கிற கான்செப்ட் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் ஆகுது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். Vlookup அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெர்டிக்கல் லுக்கப். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். ஓகேங்களா, டேட்டா நான் எடுத்திருக்கேன். அந்த டேட்டாவில் எனக்கு ஆல்ரெடி கொடுத்த டேட்டாவில் எனக்கு இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும், இவங்க கரெக்டாக வரணும். ஓகேங்களா, இப்போ ஒருத்தவங்க எனக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், இப்போ ஒருத்தவங்க எனக்கு கடன் கொடுக்கணும். அந்த கடன் கொடுத்ததுல பில் நம்பரு, அவங்களோட நேமு, அட்ரஸ் எல்லாமே இருக்குது. அவங்கள மட்டும்தான் நான் தனியாக எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா, அப்போ நான் டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகே, அதுக்காக தான் Vlookup நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இருக்குது. இது ஒரு சைட் ஆஃப் ஒரு லுக்கப். நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு டேட்டா நான் எடுத்திருக்கேன். அந்த டேட்டாவில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட்ஸோட நேமு, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், அடுத்து டோட்டல், அடுத்து ஆவரேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்எம், ஒரு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. இவங்கலாம் அவங்க பெஸ்ட்டாக படிக்கிறாங்க, இவங்க லோவாக இருக்காங்க, இல்லை இவங்க இருக்காங்கன்னு ஒரு டேட்டா என்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த டேட்டாவுக்கு ஏற்றப்ப அந்த ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும்தான் எனக்கு கொடுக்குறாங்க. நான் டேட்டா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எனக்கு ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும்தான் எனக்கு கொடுக்குறாங்க. எனக்கு நேமும் அவங்களோட டோட்டலும் எனக்கு வியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கலந்து தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன இருக்குன்னா, ஒரு ஆர்டர் வைஸ் கீ இருக்குது. ஓகே, இப்போ நான் 36 அப்படிங்கிறப்ப 36க்கு நேராக லாஸ்ட்டில் 36 நேராக பிரியா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அப்போ நான் பிரியா அப்படிங்கிறத டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா, 1 by 1 நான் டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, Vlookup அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா, ஓகே இப்போ நாங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, வியூவில் போய்க்கோங்க. வியூவில் போயிட்டு வியூ சைடு பை சைடு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டும் கம்பேரிசன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது கூட தேவையில்லை, எனக்கு சிம்பிளாக எனக்கு Vlookup வச்சு எனக்கு ஃபார்முலா வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு Vlookup அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்டேன். டேபு கொடுத்துருங்க. கீழே உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, அடுத்தடுத்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட நீங்கள் ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லுக்கப் வேல்யூ, எந்த வேல்யூவை லுக் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குது. எனக்கு நார்மலாக இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் தான் எனக்கு தேவை. அப்போ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கரஸை வச்சு நீங்கள் என்னென்னா கரஸை வச்சு அந்த ஏ அப்படிங்கிறது ஹோலாக டேக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஏ பை ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு வியூ ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் காமா கொடுத்துட்டு டேபிளோட அரே என்னன்னு கேட்குது. டேபிள் அரே கொடுங்க அப்படின்னு கேட்குது. நான் எந்த டேபிள் கொடுக்கணும், ஒரிஜினல் டேபிள் கொடுக்கணும். இந்த டேபிளில் என்னென்ன செலக்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டோட்டலாக ஆவரேஜுக்கு வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆவரேஜுக்கு வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கேயே மேலே இந்த எக்ஸல்லே எனக்கு என்ன ஆகும்னா வியூ ஆயிரும். டேபிள் அரே அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. ஓகேங்களா, கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னா, கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது கேட்குது. அப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பர்னா என்ன அப்படின்னா, அந்த இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் நேமு, தமிழ், இங்கிலீஷ். அப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம், 1 ஸ்டூடெண்ட் நம்பர், அது ரிஜிஸ்டர் நம்பர் 1, ஸ்டூடெண்ட்டோட நேம் 2 அப்படிங்கிறத நம்ம கேல்குலேஷன் கொடுப்போம். அந்த நம்பரை தான், இண்டெக்ஸ் நம்பரை தான் நம்மளுக்கு கேட்குது. ஓகேங்களா, அப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட நேம் தானே எனக்கு தேவை. அப்போ நான் என்ன கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன தேவை, எந்தோட காலம் தேவையோ அந்த நம்பர் தான் கொடுக்கணும். இதே தமிழ்னா 3rd, ஓகே, இங்கிலீஷ்னா 4th அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட்ஸோட நேம் அப்படிங்கிறது தான் எனக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக 2 அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமான்னு கேட்குது. எனக்கு தேவை எக்ஸாக்ட் மேட்ச் தான் எனக்கு தேவை, அப்ராக்சிமேட் மேட்ச் எனக்கு தேவையில்லை. அதுக்கு தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது கேட்குது. என்னையை பொறுத்த வரைக்கும்
ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்ததுக்கு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே கான்செப்ட் தான், 0 and 1. நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபால்ஸ் கொடுக்குறேன், ஏன்னா எக்ஸாக்ட் மேட்ச் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக டேபு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக என்ன வருதுன்னா பிரியா அப்படிங்கிறது வந்துச்சு. அப்போ 36க்கு நேராக என்ன இருக்குது, பிரியா அப்படிங்கிறது இருக்கா. ஓகே, எனக்கு வியூ ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணிடுங்க. அப்போ அந்தந்த ஏற்றது பேரா கிருத்திகா அப்படின்னு 06 எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அப்போ கிருத்திகா அப்படிங்கிறது எனக்கு வியூ ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் டோட்டலுக்கும் நம்ம வியூ பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஈக்குவல் டு பி லுக் அப் கொடுத்துருங்க, டேபு கொடுத்துருங்க. எந்த நம்பருக்கு ஏற்றாப்பில் வரணும், இந்த நம்பருக்கு ஏற்றாப்பில் வரணும். ஓகே, கம்மா கொடுத்துருங்க. டேபிளோட அரே என்ன எல்லாத்தையும் சேர்த்து ஆவரேஜ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துருங்க. அப்போ டோட்டல் அப்படிங்கிறது எத்தனாவது, இப்போ 1 2 நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நம்பரோட சேர்த்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 8வது நம்பர். அப்போ 8 அப்படிங்கிறத கொடுத்துட்டு கம்மா கொடுத்துருங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டேபு கொடுத்துருங்க. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருச்சு, 160 அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ எனக்கு 160 அப்படிங்கிறது எனக்கு வியூ ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 160 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸல்லேருந்து இன்னொரு எக்ஸலுக்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 3 எக்ஸல்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம், 4 எக்ஸல்லேருந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுதான் இதில் உள்ள கான்செப்டே. ஓகே, vlookup ஃபார்முலா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.